மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா பயங்கரமான ஒரு விஷயத்தில் உஷாராயிட்ட மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சி சார்பாக எந்த ஒரு நிகழ்வு முன்னெடுத்தாலும் அந்த நிகழ்வோட நோக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அந்த நிகழ்வு சார்ந்த விமர்சனத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனத்தை இன்னும் ஆழமாக தெளிவாக கொண்டு போய் சேர்க்குறோம். பட் இந்த இடத்துல நான் உஷாராயிட்டேன். அதாவது சேலத்தில் நடந்த நம்ம கட்சியோட மிக முக்கியமான கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா அதோட நோக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம். என்னப்பா நோக்கம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5 மிக முக்கியமான மெசேஜை நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் மூலமாக பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 5 மெசேஜை யார் பேசுறது? மூத்த பத்திரிகையாளர் பேசுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் பேசவே மாட்டாங்க. நமக்கு அகெயின்ஸ்டாக அவதூறு பரப்பணும்னா அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத அந்த பொலிட்டிக்கலாக கவனித்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்களான்னா சேர்க்க மாட்டாங்க. அதை இந்த வீடியோவில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர் விஜய் அவர்கள் 5 மெசேஜை சொல்லியிருக்காங்க. ஆழமாக தெளிவாக ஒன் பை ஒன்னாக அந்த மெசேஜை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி தான் இந்த வீடியோ. ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இப்போ நடந்த அந்த சேலத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டம் சார்பாக சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்கிறேன், விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தால் நம்ம எந்த நோக்கத்துக்காண்டி இந்த நிகழ்வை கொண்டு வந்தோமோ அந்த நோக்கம் மிஸ் ஆயிரும். முதல்ல 5 நோக்கங்களை இந்த வீடியோவில் பட்டியலிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் விமர்சனத்துக்கு பதில் சொல்லிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், நம்ம தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா செயற்குழுக்கு அப்புறம் மிக முக்கியமாக முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம தலைவர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய நிகழ்வு இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா தாவேகா எப்படி எதிர்கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கோஷத்தோட பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை அணுகியிருக்கு. அதாவது தேர்தல் களத்தில் கோஷங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு என் நினைவில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை சொல்கிறேன். 2016 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாமக தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு கோஷத்தை உருவாக்குனாங்க. அந்த கோஷமானது இப்போ வரைக்கும் என் நினைவில் இருக்குது. அந்த கோஷம் அந்த தேர்தலுக்காண்டி உருவாக்குனது தான், ஆனால் அது என் நினைவில் இருக்குது. இந்த பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கோஷத்தை உருவாக்குனாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, விடியலாட்சி ஸ்டாலின் தான் தருவார் அப்படிங்கிற கோஷத்தை உருவாக்குனாங்க. அந்த கோஷமும் நம்ம மைண்டில் நினைவில் இருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கோஷத்தை உருவாக்குனாங்க. மோடி விஷஸ் இந்தியா, இந்தியா மொத்தமாக மோடியை எதிர்த்து நிற்குது அப்படிங்கிற ஒரு கோஷத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த கோஷத்தோட வலுவை பார்த்துட்டு அந்த கோஷத்தை உடைக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த கோஷத்தில் புள்ளியெல்லாம் வச்சாங்க. இந்த மாதிரி தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா கோஷங்கள் அப்படிங்கிறதுக்கு தனித்த மரியாதை இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேகா மிக முக்கியமான கோஷத்தை உருவாக்கியிருக்கு. அந்த கோஷத்தை இந்த பொதுக்கூட்டம் முழுக்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா அந்த கோஷத்தை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத ஆழமா தெளிவாக சொல்றாங்க. மிக முக்கியமான உண்மைத்தன்மை உள்ள ஒரு கோஷமானது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க. மக்கள் யாரை விரும்புகிறா? மக்கள் விரும்புகிற முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது அந்த கோஷமானது. அந்த கோஷத்தை நான் மறுபடியும் ஆழமா தெளிவாக படிச்சிடறேன். இந்த கோஷம் இந்த தேர்தல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு தெரியுமா? இந்த வார்த்தை இந்த அரசியல் காலத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பேசுவோம். இந்த வார்த்தை உருவாக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்படுங்கிற அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சேலத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இது என்னுடைய முதல் மெசேஜாக இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ரெண்டாவது, நம்ம தலைவர் அவர்களோட புகைப்படத்தை எங்கெல்லாம் பயன்படுத்தினாங்களோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை தலைவரோட புகைப்படத்தை ரொம்ப ஆழமாக பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம இந்த விஷயத்தை முன்னாலாம் செஞ்சது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம மிக தீவிரமாக அதை செய்கிறோம். என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர். இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறார்? பின்னாடி இருக்காங்கல்ல ஒரு 5 பேர், அவங்க நினச்ச அவங்க விரும்பின பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் செயல்படுத்த போகிறாரு. நம்ம இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகாவோட கொள்கை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொன்னது அது நம்ம கொள்கை கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது, திராவிடம் அப்படிங்கிற கொள்கை இருக்குது. இது இந்த மண்ணோட 2 கண்களாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்னா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிற கொள்கையோட நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தலைவர் சொல்லியிருப்பாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிலை வச்சிருப்பாங்க. சிலை கீழே பார்த்தீங்கன்னா இன்னார் சிலையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலையோட திறப்பு விழா சார்ந்த சில விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஆனால் தாவேகாவோட தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர் 5 பேரோட சிலை இருக்கும். அந்த கொள்கை தலைவர் கீழே பார்த்தீங்கன்னா என்னத்துக்காண்டி இவங்களுக்கு இங்கே சிலை வச்சிருக்கோம், என்ன காரணங்கள் இவங்களோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கள்ட்ட
இருந்து என்னென்ன காரணங்களை எடுத்திருக்கோமோ அந்த காரணங்களை கீழே பட்டியலிட்டு போட்டிருப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட புகைப்படம் இருந்த அத்தனை இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொள்கை சார்ந்த தலைவர்கள் பின்னாடி இருப்பாங்க. நம்ம தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் ஆட்சி அமைச்சார்னா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை நடத்துவார் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டம் மூலமாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வோட திட்டமிடல் மூலமாக நம்ம தலைவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத பார்த்தரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 36 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா 13 பேச்சாளர்கள் பேசியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி ஒருத்தங்க பேசியிருப்பாங்க. சேலம் மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பார்த்திபனோட பொண்ணு தான் அவங்களும் ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க. அதனால தான் கணக்கில் அவங்களையும் சேர்த்துட்டேன். 13 பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இதில் 9 தலைப்பில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா 5 கொள்கை தலைவர்களை பற்றி 3 பேர் பேசியிருக்காங்க. நம்ம கட்சியோட கொடி சார்ந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே பேசப்பட்டிருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை எதிரி பிஜேபியை பற்றி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் ஒரு சில பேர்லாம் செட் பண்ணாங்க. இவர் அருண்ராஜ் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பிஜேபியில் வந்தவர். இங்கே கொள்கை எதிரியை பற்றி பேசுறதே அவர் தான். எவ்வளோ பெரிய நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியரோட நண்பன் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முஸ்தபா அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக வந்து இந்த நிகழ்வில் பேசியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொள்கை கூட்டம் தாவேக்கா அப்படிங்கிற அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பினீங்கன்னு வச்சுங்களேன், நம்பிக்கை தரும் ஒரு கொள்கை தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கொள்கை பற்று மிக்க தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பேசியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த நிகழ்வில் பேச்சாளர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொரு தலைப்படுத்து ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆழமாக பேசியிருப்பாங்க. 9 தலைப்பில் பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காரணத்துக்காண்டி இந்த கட்சி ஆரம்பித்தோம், எந்தெந்த பாயிண்டை நம்ம பொதுமக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக பேசியிருப்பாங்க. அரசியல் எதிரி திமுக பற்றி பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப தீவிரமாக பேசியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினார்ல ஒருத்தர் நம்ம பொதுச் செயலாளர், அவர் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு அத்தனையுமே பார்த்துட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை ரொம்ப தீவிரமாக சொல்லியிருப்பார். அத்துணை பேருக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக 9 தலைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை சார்ந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சேலம் மாநகரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நம்ம தெளிவாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 4வது மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இங்கே இடர்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மேடையில் நிறையா போட்டு உடைச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் தான் நம்ம அமைக்கி வச்சுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே தண்ணீர் பண்டல் அமைச்சாலும் பிரச்சனை, எங்கேயாவது போயிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அனுமதி கேட்டாலும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு நடத்தவும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நம்ம கட்சி சார்ந்த நிகழ்வுகள் அத்தனையுமே சென்னைக்கு வெளியே தான் நடத்திக்கிட்டு இருக்காரு தவிர நமக்கு ப்ராப்பரான ஒரு இடமானது கொடுக்க மாட்டுறாங்க. எங்கே போனாலும் அந்த இடம் கொடுக்கக்கூடிய நபர்களை மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளை நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு எவ்வளோ இடர்பாடுகளை சந்திச்சோம் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண மாவட்ட செயலாளரே பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கி கொண்டு அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. நம்ம மாநாடு என்னைக்கு திட்டமிட்டு இருக்கோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஷடவுன் போடுறாங்க. ஷடவுன் போடும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கரண்ட் இருக்கார்ல, நம்ம ஏதோ கரண்ட் கம்பத்துலேருந்து கரண்ட் ஆட்டை போடுற குரூப் நினச்சியான்னு சொல்லி மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொக்கி போட்டிருக்கேன் நான் தேடி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரை வச்சு அந்த நிகழ்வை நடத்தி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்கு நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டோம், இடத்த தூய்மைப்படுத்த நிறையா கஷ்டப்பட்டோம், பர்மிஷனுக்கே 1 மாதம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லி எல்லாத்த பற்றியும் ஆழமாக தெளிவாக தன்னுடைய இடர்பாடுகள் அத்தனையுமே பொதுமக்களுக்கு முதல்ல சொல்லணும். ஏன்னா உண்மையாக திமுக இங்கே எதிர்க்கிறது தாவேக்கா தான். தாவேக்கா எவ்வளவு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இந்த நிகழ்வை நடத்துதுங்கிறது பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடர்பாடு கொடுத்தா பயந்துடும் நினச்சியா, நாங்கள் மாநாடு நடத்துவோம், நடத்தி அந்த மேடையில் இந்த இடர்பாடுகளை நீங்கள் கொடுத்தீங்கிறத பொதுமக்கள்கிட்ட சொல்லுவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடர்பாடுகள்னால நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட இந்த தொகுதியில் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னுடைய வேதனையை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். ஸோ இடர்பாடுகளை நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இங்கே பதிவு செய்ய வச்சிருக்கார். 5வது மிக முக்கியமான விஷயம், ரொம்ப நாட்களாக கேட்பாங்க அதிமுகவை ஏன் நீங்கள் விமர்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அதிமுக ஓட்டு எங்கள் ஓட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடமானது அதிமுக அப்படிங்கிற அந்த தலைமையானது நிரப்பலை, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்திருக்கு. ஏன்னா அதிமுகவோட முன்னாள் தலைமை எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் 2 பேரும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க, இங்கே அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பில் இருந்தாங்க. அதே நேரத்தில் பாஜகவோட சமரசம் செய்ய மாட்டேன்னு சொல்லி மோடியா லேடியான்னு பேசுகிறாங்க. இந்த 2 விஷயத்துலேருந்தும் அதிமுக தலைமை பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேருமே தாவேக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்காவோட வாக்கு முகவர்களாக இருக்கக்கூடிய நம்ம
நம்மளுடைய வாக்காளர்களாக நமக்கு ஓட்டு போடுறவங்கள நாங்கள் ஏன் விமர்சிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ அரசாங்கமாக கூட இல்லை, இங்கே அரசாங்கமாக இருக்கிறது திமுக. இந்த எலெக்ஷன் ஆனது ஸ்டாலின் அவர்கள் வேணும் வேணாம் அப்படிங்கிறதுக்கான எலெக்ஷனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விமர்சித்து என்ன பயன், இங்கே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறது தான் சரியான தர்க்க ரீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. எம்ஜிஆர் அவர்கள் சார்ந்த மிக முக்கியமான புரிதலை அங்கே பதிய வச்சிருப்பாங்க. அம்மா அவர்கள் சார்ந்த அவங்க நிலைப்பாடையும் ஆழமாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேர் இருந்திருந்தால் அந்த திமுகவால் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளை அத்தனையுமே பார்க்க முடியாது. இவங்க 2 பேர் இல்லாதனால அந்த திமுக அந்த வேலைகளை பார்க்குது. அதனால தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால நாங்கள் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத ஆழமாக தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நேர்மையாக பார்த்தீங்கன்னா இதை தலைவர் விஜய் அவர்கள் போட்டு உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 மிக முக்கியமான மெசேஜை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. இது அத்தனையுமே பொதுமக்கள்கிட்ட போய் சேர விடாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சேர தூக்கி தலையில் வச்சாங்க பசங்க. மழை பெய்யும் போது சேர தூக்கி தலையில் தான் வைப்பாங்க. எருமாடு மாதிரி பார்த்தீங்கன்னா மலையில் போய் நிற்க சொல்கிறீங்களா? அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் கொள்கை இருக்கிறவன் மலையில் நனைந்து கொண்டே கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்யுதுங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் நாங்கள் பண்ண வரல. அதாவது கொள்கை இருந்தால் மழையில் நனையணுமா, கொள்கை இல்லைனா மழையில் நனைய வேணாமா, மழை பெஞ்சா இங்கே பார்த்தீங்கன்னா கொடை பிடிக்கணுங்கிறது இயல்பாக மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு. அந்த விஷயத்தை தான் அங்கே நாங்கள் செஞ்சாங்க. அதை எடுத்து ஒரு விமர்சனமாக முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்வு முடிஞ்ச பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அத்தனையும் போட்டுட்டு பார்த்தீங்களா யாருமே இல்லை, யாருமே கேட்கல. நிகழ்வு முடிஞ்ச பிறகு இருந்த புகைப்படத்தை இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்தில் நிகழ்வுக்கு முன்னாடி இருந்த புகைப்படத்தை போட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டமே இல்லைன்னாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. இப்போ 3வது மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தேங்காய் வச்சு ஒரு வேலை பார்த்தாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்னால் முட்டு கொடுக்க முடியாது. இந்த விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்தணும். இதெல்லாம் 1ஆம் நம்பர் மூட நம்பிக்கை. இதனால் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பேர் நம்புறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு தந்தையை நம்ம கொள்கை தலைவராக வச்சுருக்கோம். அவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலை பார்க்குறது அப்படிங்கிறது அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது இந்த விமர்சனத்தை நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கணும். அடுத்தடுத்த விஷயங்களில் இந்த மாதிரி காரியங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது என் எண்ண ஓட்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு சார்ந்த முழுமையான என்னுடைய தகவல்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருப்பேன். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக தன்னுடைய முதல் கொள்கை மண்டல மாநாட்டை ரொம்ப தீவிரமாக நடத்தியிருக்காங்க. மாநாடு தான் என் வாயில் வருது, பொதுக்கூட்டம் வரமாட்டேங்குது. ஏன்னா உண்மைக்குமே அது மாநாடு மாதிரி தான் அமைஞ்சிச்சு. இப்போ நிகழ்வுக்கு உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த மிக முக்கியமான பல விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.